பிரேக்ஃபாஸ்ட் நல்லா இருக்காங்க. சூப்பராக இருக்கு. அதான் ரெண்டாவது ரவுண்டு போகுது. கொஞ்சம் இன்னோவேட்டிவாக பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. அந்த டேக்கோஸ் மாதிரி பண்ணி ஆம்லேட் பண்ணி உள்ள அவகேடோ அப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆனியன்லாம் போட்டு இந்த கோகமோலின்னு சொல்லுவாங்க. லெமன்லாம் மிஸ்ஸிங்கு, பட் இந்த ஸ்டஃபிங் ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலி. லஞ்ச் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் போலயே. சப்பாத்தி, பிந்தி மசாலா, இது வந்து தால், இது வந்து பாவக்காய். நீங்கள் வந்து பாவக்காய் கேட்டீங்க. பாவக்காவும் மசாலா தான் ஆக்சுவலி. ஃப்ரை மாதிரி பண்ணிட்டேன். சரி, சாப்பிட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நைட்டு இவ்வளோ சாப்பிட முடியுமான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் எனக்கு எவ்வளோ வச்சிருக்கேன். சரி சாப்பிடுங்க. இன்னைக்கு என்னங்க மதியமும் சப்பாத்தி தான் சாப்பிட்டீங்க, இப்பயும் சப்பாத்தி தான் கேட்டீங்க. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு சைட் டிஷ் நிறைய இருக்கிறதுனால மிரட்டலாக இருக்குது. அதனால எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. மதியானமும் சப்பாத்திக்கு வந்து வெண்டைக்காவும் நல்லா இருந்துச்சு, தாலும் நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் அந்த பாவக்காய் வந்து டேங்கியா, அது ஒரு மாதிரி ஃப்ரையும் இல்லாமல் மசாலாவும் இல்லாமல் பாவக்காய் கூட சப்பாத்தி நல்லா இருக்குன்றதே எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாவக்காய் தொக்கு, பாவக்காய் தொக்கு. இன்னைக்கும் பார்த்தோன்னா சப்பாத்தி தக்காளி தொக்கு அண்ட் ஆம்லெட்டு அண்ட் இடியாப்பம், வெஜ் குருமா அண்ட் சாலட். ஸோ எனக்கு இடியாப்பம் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் சப்பாத்தி தக்காளி தொக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க சாப்பிட்டுக்கோங்க, நான் இடியாப்பம் சாப்பிட்டுக்கிறேன். ஓகே, இடியாப்பமும் நான் கொஞ்சம் எடுத்துக்குவேன் ஆப்வியஸ்லி. பட் என்னன்னா, நேற்று நைட்டு என்ன சம்பவம் நடந்துச்சு, என்ன உனக்கு உடம்பு சரெல்லாம் போச்சு நீ பண்ணதை சாப்பிட்டுட்டு அப்படின்றத முக்கியமா சொல்லி ஆகணும்ல. ஏன்னா எனக்கு கூட பரவாயில்லை, ஓரளவுக்கு தான். உனக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. நீ செய்யற உனக்கே எப்படி இருக்குன்னா சாப்பிட்ற எனக்கு எப்படி ஆகும், அதுதான் வந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன் இன்னைக்கு ஃபுல்லா ஆஃபீஸ்ல உட்காந்து. அதனால இனிமேல் அது மாதிரி எதுவும் ட்ரை பண்ணாத, கொஞ்சம் அடக்கி வாசி. சரி, ஒரு நாள் அப்படி ஆனோனையும் ஓவரா பண்ணாதீங்க. பாப்போம் இன்னும் எத்தனை நாட்கள் இருக்குன்னு.